ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வீடியோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து வடசட்டியை வச்சுட்டேன். வடசட்டியில் தண்ணி இருக்குன்றதுனால அது ஃபில்டர் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் வந்து கடலெண்ணெயை வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு சைட்லலாம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே கடலெண்ணெய்க்கு மாறிட்டோம். அதில் நான் என்னென்ன போடுறேன்னா கடலை பருப்பு, பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், மிளகு இவ்வளோ நான் போடுறேன். உங்களுக்கு கசகசா போடணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடயே நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. என்கிட்ட உளுத்தம்பருப்பு இல்லை, அதனால் கடலைப்பருப்பு மட்டுமே போட்டுட்டேன். எதுக்காக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறாங்கன்னா அந்த குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ரெண்டாவது நான் என்ன போட்டேன்னா இஞ்சி பூண்டு வந்து ரெண்டுமே சம அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயிலே போட்டு வணக்கியிருந்தேன். எதுக்காக எண்ணெயிலே போட்டு நான் வணக்கிறேன்னா குழந்தைங்க வந்து நம்ம அப்படியே பச்சையாக நம்ம போட்டு எண்ணெயில் வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அரைச்சி எண்ணெயில் போட்டு வறுத்தோன்னா அதிலோட காரம் வந்து குறையவே குறையாது. ஆனால் இப்படி எல்லாமே வணக்கச்சில் போட்டு வணக்கி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணச்சில் அதோட காரம் வந்து கம்மியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த பச்சை வாடை அடிக்காது. அதுக்காக தான். அது கூடயே வந்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3/4 கிலோ கறிக்கு ஒரு 200 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. அதை எடுத்து ஒரு லேசாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க, பழுத்த தக்காளியாக. அதையும் 2 நல்லா கழுவி வெட்டி அதையும் உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே பாருங்கள், நான் போடச்சில் இந்த கலரில் இருந்துச்சு, இப்போ இந்த கலரில் இருக்குது. இந்த கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். நல்ல பாருங்கள், நல்ல சுருண்டு வந்துருச்சு எல்லாமே. நம்ம அதை அப்படியே நான் வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு அப்படி மாற்றிக்கிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். கொரகொரப்பாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் தேங்காயெலாம். அதனால் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா கறி வறுக்கிறதுக்கு தனியாக ஜீரகமும் மிளகும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இதுக்குள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கிட்டேன்னா மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி தூள் வந்து போட்டுக்கிட்டேன். மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்தோம்னா கொத்தமல்லி தூள் வந்து 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்குவேன். அதை போட்டு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் குக்கரில் இந்த மாதிரி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை ஃபஸ்ட்டு இது காயணும். ஏன்னா குக்கர் வந்து நல்லா கெட்டியான பாத்திரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறவு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிடணும். கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா இது போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறவு மஞ்சத்தூள் போட்டு உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட மஞ்சத்தூளோடையும் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், இல்லை கறி போட்டதுக்கப்புறம் கூட நான் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கறி போட்டதுக்கப்புறம் நான் போட்டிருந்தேன். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே மஞ்சத்தூள், அதாவது சிம்மில் இது எல்லாமே போடச்சில சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு மஞ்சத்தூள் அதாவது மசாலா ஐட்டம் வந்து கரிஞ்சிரும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கறியை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கறியை போட்டால் கூட திரும்ப அது வந்து தண்ணி விடும் கறியிலேருந்து. அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கறியை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டோடனே நீங்கள் கிளறக்கூடாது. ஏன்னா போட்டோடனே நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த கறி வந்து குக்கர்லலாம் பிடிச்சிருக்கும், வராது. அந்த கறி வந்து அப்படியே ஒட்டிக்கும் அந்த குக்கர்லேயே. அதிலே பாதி கறி வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கழித்து அப்படியே லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டோடனே உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கறி முழுகிற அளவுக்கு தான் தண்ணி விடணும். முழுகிறதுக்கு கம்மியாக கூட விட்டுக்கலாம். அதிகமாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணி நிறைய வேஸ்ட் ஆயிரும். அது வேஸ்ட் ஆகிட்டுனா அதோட பெனிஃபிட்டே நம்மளுக்கு இருக்காது. அந்த மசாலா வணக்கின பார்த்தீங்களா, அந்த வடை சட்டியே திரும்ப நான் வச்சுக்கிட்டேன். அதை நான் கழுவலாம் மாட்டேன். ஏன்னா அதில் வந்து எண்ணெய்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லா அடுத்தால நம்ம செய்கிறதுக்கு வந்து நல்லா சேர்ந்திக்கும். அதுக்காக திரும்ப வந்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம கறியிலையும் போட்டிருக்கோம், இதில் வந்து லேசாக போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டோம்னா கொத்தமல்லி தூள் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா வெளியே கிடைக்கும் பார்த்தீங்களா கடையில், அதில் வந்து ஒரு 1/4 பாக்கெட் மட்டும் அந்த ஸ்மெல்லுக்காக நான் போட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க.
போட்டுட்டு லேசாக அந்த எண்ணெயிலே வறுத்துடணும் அந்த மசாலாவை. ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது. மசாலாவை பொறுத்த மட்டும் கரிஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. இதெல்லாம் சிம்மிலே வச்சுக்கிட்டு தான் போடணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருந்தோடனே நான் நல்லா வேவிச்சு வச்சுருந்ததை வந்து அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமே நம்ம மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எடுத்து உள்ளே நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கணும். மிக்சியில் வந்து நிறைய வந்து இருக்கும். அதை அப்படியே நம்ம தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் உள்ள மசாலாவையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நல்லா அந்த மசாலாவை என்ன பண்ணணுன்னா அந்த கறியோட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பார்த்துக்கோங்க. நல்லா நான் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க. என்னடா இப்படி கை விட்றீங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் எப்போவுமே நல்லா கை கழுவிட்டு தான் சமையல்லாம் மனசில் நல்லா கை கழுவி தான் சமையல் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி கரைச்சி வச்சிருந்த தண்ணியும் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை அப்படியே நம்ம கறியில் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிற போகிறோம். ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சிடணும். அதை 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா மூடி வச்சிடணும். நான் மூடி வைக்கிறதுல என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன கலரில் வந்திருக்குன்னு பாருங்களேன். அப்படியே லைட்டாக இதுக்கு முன்னாடி கறி உள்ளே இருந்துச்சுங்க. இந்த கறியை நாங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் கறி வறுக்கிறதுக்காக எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெய் தெளிஞ்சு இருக்குது பாருங்கள். கறியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஃபுல்லும் ஆயிலியாக இருந்தது. ஏன்னா அந்த கொழுப்பில் இருந்ததுலாம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பிரியும் பார்த்தீங்களா, அந்த கொழுப்பில் இருந்து அந்த எண்ணெய் தாங்க இது எல்லாமே. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கறியை எடுத்து வச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு நான் வந்து கொத்தமல்லி தழை தூவி நான் இறக்கி வச்சுட்டேன். மூடி இறக்கி வச்சுட்டேன். அடுத்தால இந்த வடைச்சட்டியில் உள்ள குழம்ப என்ன பண்ணேன்னா நம்ம வந்து கறி வேவிச்சோம்ல குக்கரு, அந்த குக்கரில் அப்படியே மாற்றிக்கிட்டேன். அடுத்தால அடுப்பை பற்ற வச்சுட்டு திரும்பியும் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை இது 2யுமே நம்ம எப்போவுமே சேர்த்திக்கணும். டேஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பிரியாணிக்கெலாம் கூட கடுகு போட மாட்டாங்க. நான் வந்து கடுகு போடுவேன். நான் கடுகு சைக்கோ, எனக்கு அது பிடிக்கும். அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், கடுகு கருவேப்பிலை ஸ்மெல்லு. அதனால் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அது எப்போவுமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். அது கடுகு பொரிஞ்சால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவாவது பொரியணும். ரொம்ப பொரிஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. ஓரளவு பொரியணும். ஓரளவு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு ஜீரகம்லாம் அதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து வதக்கச்சிலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இல்லைன்னா மிக்ஸ் ஆகாதுன்னா நம்ம லைட்டாக தான் வறுக்க முடியும். அதனால் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி வந்து கையில் பிசைஞ்சிக்கணும். எப்போவுமே தக்காளியை கையில் பிசைஞ்சு விட்றீங்கன்னா தக்காளியை கட் பண்ணி பாருங்கள், அதில் புழு எதாவது இருக்கான்னு எப்போவுமே தக்காளியை வந்து செக் பண்ணிக்கணும். தக்காளியில் புழு இருக்கும். அதனால் அது 2ஆக பார்த்துட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கறி மசாலா வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டில் வாங்கின மட்டன் மசாலா, அது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அதை நல்லா வறுத்து விட்டுட்டு அதே மாதிரி தான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிட்டேன். அதில் ஏன்னா எப்படியும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். அதனால் அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்த கறியை வந்து நான் போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கோங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அது லேசாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 செம்பு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா 1/4 செம்பு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுக்கணும். நல்லா அது மசாலா பிடிக்கிறதுக்காக ஹையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சிம்மில் மாற்றிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் போதும் அதிகபட்சம். ஏன்னா அந்த மசாலா வாடை மட்டும்தான் இதில் போகணும், மற்றபடி எதுவுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அந்த 5 நிமிஷம் கழித்து அந்த மசாலா வாடையும் போயிருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வந்து என்ன ஆயிருக்கும்னா ஃபில்டர் ஆயிரும், நல்லா உறிஞ்சிரும். அங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சுருந்தேன் ஊற்றச்சில், இப்போ எப்படி நல்லா ஃபில்டர் ஆகி நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்